ஸோ ஹே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டு எக்ஸ்பிரஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ரெண்டு விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவா இருக்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசலாம். ஸோ பாசிட்டிவ் சைட் நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட விஷயத்துல பார்க்கும்போது கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டைம் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு கால் பண்றதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு ஃப்ரீடமா நீங்க இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவைன்னு நீங்க நினைச்சீங்களோ அது உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு டைரக்டா எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு growth-ஆன ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ண ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கு. இப்போ இந்த பர்சன் அவளை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த திங்ஸ்மே இங்க வந்து நீங்க அப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஃபீமேல் பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உருவாகலாம். அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னாலயோ இல்ல உங்களை சுத்தி இருக்க பர்சன்ஸ்னாலயோ யாராலையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகலாம். இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்தாலும். ஸோ ரிலேஷன்ஷிப் மேட்டர்ல எந்த ஒரு ஃபீமேல் பர்சனையும் வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள். செகண்ட் செட் ஆஃப் கேட்டகரி பீப்புளுக்கு நான் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா, இந்த மேபி இப்ப நீங்க ஒரு சில தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த தேர்ட் பர்சனை விட்டுட்டு உங்க பர்சன் உங்களை வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். கரண்ட்லி நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, இவங்க அந்த தேர்ட் பர்சனை தேடி தான் வந்து போறாங்க, உங்ககிட்ட இவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைப்பீங்க. ஸோ அதனால இனிமே நம்மளோட லைஃபை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம செல்ஃப் கேர், நம்ம செல்ஃப் ரூட்டை, நம்மளோட செல்ஃப் லவ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. பட் சடனா உங்க பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் கண்டிப்பா வரும். இவங்க அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபார் செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனிங், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஒன்-ஆன்-ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்கிரீனை தவிர இந்த வாட்ஸ்அப் நம்பர், ஸ்கிரீனை தவிர இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ.